அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பேப்பர் 8 டெஸ்ட் பேப்பர் 8 இந்த ப்ராசஸ் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. செக்ஷனல் டைம் கொண்டாந்தாச்சு, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 15 மினிட்ஸில் 25 கொஸ்டின் இஸ் இம்பாசிபிள். நம்ம கொஞ்சமாவது அட்லீஸ்ட் போடணும். இந்த ப்ராசஸ் ஒரு 50 டெஸ்ட்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 18 கொஸ்டினாவது போட முடியும். சரியா? அந்த ப்ராசஸ்க்காக தான் நம்ம இந்த சீரீஸே ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? சப்போஸ் உங்களுக்கு ரீசனிங் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னா சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம லைவ் வீடியோ அல்லது ரெக்கார்ட் வீடியோ போட போகிறோம். சரியா? எதனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியா? வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த பேப்பர் வந்து ஐ திங்க் அங்கங்க வந்து உங்களுக்கு வந்து எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதாவது ஒரு கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் பகுதி மேபி ஒரு 15 கொஸ்டின் வரையிலுமே ஹார்டான கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. சரியா? பின்னாடி தான் ஈஸியான கொஸ்டின்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் பார்க்குற கொஸ்டினில் வந்து ஹார்டாக தெரிஞ்சது தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. நீங்கள் 25 out of 25 எய்ம் பண்ணுறேன்ட்டு 8 கூட தாண்டாமல் பண்ணுறாதீங்க. சரியா? பின்னாடி ஈஸி கொஸ்டின் இருக்கலாம். நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கறதுனால நான் பின்னாடிலேருந்து வரட்டுமா அப்படின்லாம் ப்ரீஎஸ்எம்லாம் பண்ண வேண்டாம். பார்த்துங்க, முடியல அப்படின்னா 5 செகண்ட்லேயே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. சரி, இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சாலிட் கோன் வித் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ட்வைஸ் த பேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது கோன் இருக்கு. கோன்ல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது இது. இந்த போர்ஷனுடைய ஏரியா பை ஆர்எல் ஈக்குவல் டு ட்வைஸ் 2 times ஆஃப் பேஸ் ஏரியா. பேஸ்ல ஒரு சர்க்கிள் இருக்கு, பை ஆர் ஸ்கொயர். ஓகே, ஸோ பை கேன்சல், ஒரு ஆர் கேன்சல். ஸோ எல் ஈக்குவல் டு 2r. எல்ங்கிறது ஸ்லாண்ட் ஹைட், இந்த லென்த். ஓகே, ஹைட் இஸ் 6 to ஸ்லாண்ட் ஹைட் வந்து 6√3. ஓகே, ஸ்லாண்ட் ஹைட் தான் 6√3. அப்போ 2r, r ஈக்குவல் டு 3√3. radius is 3√3. what is height கேட்குறோம். this is 6√3. இது 3√3. இது பிதாகரசன் தேரம் படி this square plus this square equal to this square. அப்போ 6√3 square minus 3√3 square. ஓகே, இதுல √3 square, இதுல √3 square, √3 காமன் வெளியே எடுத்துருங்க. 6 square is 36, 3 square is 9, 36 minus 9 is 27. 27 into 3 is 81. 81 ரூட் எடுத்தீங்கன்னா 9 தான் வரும். சரியா? சிம்பிள். 81 ரூட் எடுக்கணும், அது முக்கியம். சரியா? ஃபைன். கொஸ்டின் நம்பர் 2 வாங்க. சம் ஆஃப் மணி இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 7.25 per annum first 8 years, 8.5 for next 6 years, 6.5 for the final 4 years. இங்க வந்து 8, இங்க வந்து 6, 14, இங்க ஒரு 4, 18 years ஆச்சு. சரி, எவ்வளோ வருஷம்? டோட்டல் இன்ட்ரெஸ்ட் during the 18 years is 35,100. what is the original sum? Principal 7.25 into 8 years plus 8.5 into 6 years plus 6.5 into 4 years. எல்லாத்தையும் போட்டு divide by 100 போட்டு which is equal to 35100. ஓகே, குட். ஓகே, இந்த மாதிரி 25 வந்ததுன்னா 4 ஆல மல்டிபிள், 8 ஆலே மல்டிபிள் பண்ண தெரியும். பார்த்துக்கங்க, நீங்க எப்பயுமே வந்து நம்ம சிங்கிள் நம்பரா மல்டிபிள் பண்ணுவோம். இப்போலேருந்து ஆரம்பிங்க, டபுளா மல்டிபிள் பண்ணுங்க. 8 into 25 is 200. 200 லாஸ்ட் 2 digit 0, லாஸ்ட் 2 digit 0. அந்த பாயிண்ட்டுங்கனால அந்த பாயிண்ட்டுக்கு 0 கழிஞ்சிச்சு. மிச்சம் இருக்க 2 into 2 கேரியா வச்சுக்கங்க. 8 into 7 is 56. 56 plus 2 is 58. அதே மாதிரி 0.5 வந்ததுன்னா 2 into 8.5 is 17. இங்க 3 இருக்கும். 3 into 17 is 51. இப்படி தான் போடணும். 2 into 6.5 போட்டீங்கன்னா 13. 13 into 2 is 26. இப்படி பழகுங்க. 5 135. ஸோ 135 டிவைட் பை 100 ஈக்குவல் டு 351. ரெண்டுமே வந்து இங்க பாருங்க, 5 கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க வந்து எவ்வளோ இருக்கும்? 2 27. இங்க வந்து 20 இருக்கும். சரியா? இங்க ஒரு 0, இங்க ஒரு 2 0, மொத்தம் 3 0 கேன்சலே ஆகாது. அப்போ ஆப்ஷன் சாய்ஸ்ல 3 0 இது மட்டும் தான். ஸ்டாப் இட். ஃபுல்லா கண்டினியூ பண்ணாதீங்க. இந்த மாதிரி கேசஸ்ல பாதியில போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஆப்ஷன் சாய்ஸ்க்குள்ள போனீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர்ஸ் கிடைக்கும். அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி உள்ள போகணும். சரியா? ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாதீங்க. கொஸ்டின் நம்பர் 3 வாங்க. கேட்கறது x⁴ 7 பிளஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ல டக்குன்னு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். x⁴ 7 பிளஸ் 1/x⁴ 7 கேட்கறாங்கன்னா x³ பிளஸ் 1/x³ பிளஸ் x⁴ 4 பிளஸ் 1/x⁴ 4. இது தெரிஞ்சாதான் போட முடியும். ஆல்ரெடி இது இருக்கு, அதனால 142 போடலாம். 142 மல்டிபிள்ஸ் தான் ஆன்சரா இருக்க முடியும். சாரி, 142 மல்டிபிள்ஸ் கிடையாது. சாரி, என்னன்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும்னா x⁴ 7 பிளஸ் 1/x⁴ 7 பிளஸ் x பிளஸ் 1/x இது வரும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா. ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு தேவை. இதுல இருந்து இது கழிக்க போறோம். சரி, அதெல்லாம் பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சாதான் இந்த ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ண முடியும். சரி,
142 இருக்கு. இது நீங்க கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கணும்னா x power 4 plus 1 by x power 4 ரெண்டு பக்கமும் just 2 ஆட் பண்றேன். 2 ஆட் பண்ணா 144 வரும். This is 12. x square plus 1 by x square whole square equal to 144. ரூட் எடுத்தீங்கன்னா 12. சரி, இன்னும் 2 ஆட் பண்ணுங்க. 2 ஆட் பண்ணா x square plus 1 by x square plus 2 equal to 14. இது x plus 1 by x உடைய whole square equal to 14. This is under root of 14. சரியா? இப்ப x cube plus 1 by இதெல்லாம் அப்படியே அசால்ட்டா வரணும். அல்ஜிப்ராலாம் டக்கு டக்குன்னு வந்திருக்கணும். x cube plus 1 by x cube என்னன்னா, இது வந்து 14 cube times பண்ணீங்கன்னா 14 cubes 3 times of root 14. அதாவது a cube minus 3a. அப்போ வந்துன்னா ஏங்கிறது என்ன, ரூட் 14. a cube பண்ணினா 14 ரூட் 14 வரும். அதுல இருந்து 3 times of this போட்டீங்கன்னா 11 ரூட் 14. இது ஒரே ஸ்டெப்லயும் போடலாம். இதுல 3 கழிச்சுட்டு உள்ள வெளியே போட்டீங்கன்னா அதான் நம்ம இதெல்லாம் ஷார்ட் கட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சரி, திஸ் 11 ரூட் 14. இந்த வேல்யூ எவ்வளோ? 142. ஓகே, அதுக்கு முன்னாடி x plus 1 by x கண்டுபிடிச்ச ரூட் 14. இது ரூட் 14. இது இங்க இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க, மைனஸ் ரூட் 14 ஆகும். சரியா? இப்போ அப்படியே டோன்ட் மல்டிப்ளை 11 இன்டூ ரூட் 14 இந்த வேல்யூ இன்டூ 142 மைனஸ் ரூட் 14. சரியா? இதுல ரூட் 14 இருக்கு, இதுல ரூட் 14 இருக்கு, வெளியில் எடுத்துருங்க. இங்க 11 இன்டூ இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன். அதர்வைஸ் நான் இங்கேயே ஆன்சர் முடிச்சிருப்பேன். 1 into 2, 2 minus 1 is 1. 1ல முடியும், அதான் ஆன்சர். ஆன்சர் இஸ் திஸ். டோன்ட் மல்டிப்ளை இட். ஓகே, ப்ராசஸ் எல்லாம் அப்படியே ஃபிங்கர் டிப்ல அப்படியே விழணும். யோசிச்சிங்கனாவே அங்க இடத்துல காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு கொஸ்டினுக்கோட ஃப்ளோ வந்து மைண்ட்ல ஓடுறது அப்படியே மைண்டை முன்னாடி தள்ளிட்டு பின்னாடியே நீங்க போட்டுட்டே வந்தீங்கன்னா தான் ஆன்சர் வரும். இல்லாட்டி அப்படின்னா இதாயிடும். சரியா? சரி, இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன். நான் பொறுமையாக தான் சாப்பிடுவேன்னா, டயர் 1ல யூமே கிளியர், டயர் 2ல மாட்டிப்பீங்க, நான் போயிருக்கட்டும். சரியா? டயர் 1ங்கிறது வந்து பூனைக்கு பயந்துட்டு போய் புள்ளிட்டு மாட்டிப்பீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ இருந்தே அந்த ப்ராக்டிஸ் கொண்டாங்க. டயர் 1ங்கிறது குவாலிஃபைங் தான். ஓகே, யூமே கிளியர். டயர் 2 இம்பாசிபிள். ஸோ அதனால இந்த ப்ராக்டிஸ் இப்போ இருந்தே கொண்டாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 4. என்டையர் ஃபண்டு. ஓகே, சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு ஸ்கூலுக்கு இங்கே கிடைச்சிருக்கு. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபண்ட் அக்வயர்ட் from the school by the school from donation and those from donation and those from government agencies. Government agencies 12%. Okay, 12%. Difference between fund acquired from schools, from donations and from government. இதுக்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறான். 35%, 12%. 35 minus 12 போட்டிங்கன்னா என்ன வரும்? 23. 23யோட மல்டிபிளாக தான் இருக்க முடியும். கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஆன்சர் 23யோட மல்டிபிள்ஸ். லட்டு மாதிரி மற்றதெல்லாம் 0 0 கொடுத்து வச்சுக்காம பாருங்க. டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் திஸ். கொஸ்டின் நம்பர். நான் இன்ஃபேக்ட் நான் இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, இங்கே நான் 10,000 பார்க்கவே இல்லை, தேவையும் கிடையாது. இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க, ஆப்ஷன் எதுன்னு பாருங்க, யூ வில் கெட் இட். கொஸ்டின் நம்பர் 5. இங்க டெசிஷன் எடுக்கிறது தான் மேட்டர். டெசிஷன் தப்பா கூட இருக்கலாம், எடுங்க. இங்கேயே தப்பு பண்ணீங்கன்னா தான் அங்க தப்பு பண்ண மாட்டீங்க. இங்க பண்ற தப்புக்கெல்லாம் உங்களுடைய இங்கே கரெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? டெசிஷன் எடுக்காம இருக்கிறது தான் தப்பு. எடுத்து தப்பாறது தப்பே கிடையாது. அது வந்து ரொம்ப நல்லது. ஓகே, மிஸ்டேக் பண்றது ரொம்ப நல்லது. இங்கே பண்ணிடலாம். கரெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. சரி, வாங்க கொஸ்டின் நம்பர் 5. A and B can complete the piece of work in 12 days and 80 days if they work at alternative days. The beginning alternative days, alternatively அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே இவன், செகண்ட் டே அவன், மாறி 12க்கு 18க்கு எல்சிஎம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 36. 12 டேஸ்ல 36 யூனிட் பண்ணுறான்னா ஒரு நாளைக்கு 3 யூனிட் பண்ணுவான் ஏ. இவன் பி வந்து 18 டேஸ்ல 36 ஒரு நாளைக்கு 2 பண்ணுவான். சரியா? ஃபர்ஸ்ட் டே ஏ, செகண்ட் டே பி, 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 5 யூனிட்ஸ் பண்ணுவாங்க. எத்தனை நாளைக்கு அப்படின்னா 2 நாளைக்கு. 35 வேணும். அப்போ இது 7ஆல் மல்டிப்ளை பண்ணா 14 டேஸ் ஆகும். இது 35 யூனிட்ஸ் முடிஞ்சிருக்கும். சரியா? எப்படி இருந்தாலும் 14 டேஸ் இது கழட்டி விட்டுருங்க. மிச்சம் எத்தனை யூனிட் இருக்கு? 1 யூனிட் இருக்கு. ஆனால் இவனால் ஒரு நாளைக்கு 3 யூனிட் பண்ண முடியும். 1/3. ஸோ 14 + 1/3, அதுதான் ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அது ஜஸ்ட் லைக் தான் அடிச்சிடலாம். கொஸ்டின் நம்பர் 6. Raima can complete the work in 2 days. Joe can complete it in 62 days. Because they got tired, the working speed drops by half of the at the start of each new day. Okay, each new day 50% gone up.
சரி, 1 day ஒர்க் எவ்வளோ 1/2, இவனோட 1 day ஒர்க் எவ்வளோ 1/62. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 32/62. இதுதான் ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிருக்கு. செகண்ட் டே என்ன இருக்குன்னா 16/31. ஃபர்ஸ்ட் டே முடிஞ்ச ஒர்க் இது. ஃபர்ஸ்ட் டே 16 யூனிட்ஸ் முடிச்சிட்டாங்க அவுட் ஆஃப் 31ல. செகண்ட் டே என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டே இது. செகண்ட் டே வந்து இதுல வந்து half of the unit முடிஞ்சிச்சான். half of the unit தான் பண்றாங்களா. half of the unit எவ்வளோ 8. half of the unit 8 தானே, 8/31. தேர்ட் டே என்ன, இதுல half 4/31. ஃபோர்த் டே என்ன, இதுல half 2/31. இது வந்து 1/31. அதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க. 16/31. ஓகே, this plus this is 20, this plus is 30, 30 plus 1 is 31. அப்போ 1 2 3 4 5 ஃபிஃப்த் டே அன்னைக்கு 31 யூனிட் முடிச்சிருப்பாங்க. ஸோ 31/31 ஆன்சர்ஸ் 5. ரொம்ப கஷ்டமா தெரியுது, ஆனால் ஈஸியான கொஸ்டின் தான். 16 ஒர்க்கு பண்ணியிருக்கான், 31 ஒர்க்கு அப்படின்னா அதில் 31 ஒர்க்கில் 16 ஒர்க்கு ஃபர்ஸ்ட் டே முடிச்சாங்க. அடுத்தடுத்த நாள்லாம் பாதியாக குறைஞ்சிட்டே வருதான். 16 8 6 4 அப்படியே குறைஞ்சிட்டு வந்தா ஒரு நாள் ஸ்டாப் ஆகும்ல. அந்த டே வரல ஆட் பண்ணாவே உங்களுக்கு வந்து 5வது நாள்ல 31 ஒர்க்கு முடிச்சிருச்சு. சரியா, ஈஸி சம், பார்க்கறதுக்கு கஷ்டமா தெரியும். நோட் இட் டவுன். கொஸ்டின் நம்பர் 7 வாங்க. ABC can do a work in 10 15 20 days. They finish the work for 26,000. C ஓட இது என்னன்னு பாருங்க. டேஸும் இது வந்து எஃபிஷியன்சிக்கு தான் உங்களுக்கு அமௌண்ட். உங்களுடைய சேலரி எப்போனாலும் உங்களுடைய எஃபிஷியன்சி தான் தருவாங்களுடைய, உங்களுடைய நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கனுக்கு தரமாட்டாங்க. அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எஃபிஷியன்சியோடைய ரெசிப்ரோக்கல். இவனுடைய எஃபிஷியன்சி என்ன 1/10, இவனோட ரெசிப்ரோக்கல் 1/15, இவனோட ரெசிப்ரோக்கல் என்ன 1/20. இதுக்கு எல்லாம் எல்சிஎம் எடுத்துங்க. எல்லாத்துக்கும் 60 எல்சிஎம். 60 வரணும்னா கீழே, மேலே 6ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. கீழே 60 வரணும், மேலே 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. கீழே 60 வரணும், மேலே 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. இதுதான் வந்து அவனுடைய எஃபிஷியன்சி ரேஷியோ. 3 அவுட் ஆஃப் திஸ் பிளஸ் திஸ் இஸ் 13. 13க்கு சி வந்து 3 இன்ட்டு 26 எவ்வளோன்னு கேட்குறான். கேன்சல் பண்ணால் 2 2 × 3 is 600. அதுதான் அவனுடைய சேலரியோடைய வேஜ், அவனுடைய போர்ஷன், அதாவது அவனுடைய amount. Okay, A sells prefers to sell his goods at the cost price, but still he gains this. Okay, how much he gives 1 kg. அதாவது ஒரு கேஜி வந்து அதே அமௌண்ட் விற்கிறானா, ஆனா என்ன நடக்குது அப்படின்னா அவனுக்கு அதாவது ஒரு கொஞ்சம் கிராம் கம்மி பண்ணி, அதாவது 100 கிராம் கம்மி பண்ணா 900 கிராம் வந்து விற்கிறான். அது என்னன்னு சொல்லி விற்கிறான், அப்போ இவங்கள்ட்ட 1000 கிராம் இது 1 கிலோ அப்படின்னு சொல்லி விற்கிறோம். அதனால இஸ் கெட்டிங் ப்ராஃபிட்டா. 1000 கிராம் அப்படிங்கிறது 1 கிலோன்னு சொல்லி அந்த 1 கிலோவோட பிரைஸ்க்கே விற்கிறோம், அதனால கிடைக்கிறது. சரியா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. 1000 ரூபாய்க்கு 1 கிராம் வந்து 100 ரூபாய், 1 ரூபான்னு வைங்க. 1000 கிராம் 1000 ரூபாய், அவ்வளோக்கு விற்றுருப்பான். ஓகே, இதுதான் ப்ராஃபிட். இது என்னமோ வந்துட்டு போகுது. ப்ராஃபிட் 100 பிளஸ் திஸ் அமௌண்ட் 5/19 வருமா, டிவைட் பை 100 இன்ட்டு சிபின்னு போட்டிருப்பீங்க. சிபிங்கிறது காஸ்ட். இப்போ இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி இருந்தாலும் கீழே 19 இருக்கு. 19 சிபியால் டிவைட் ஆகணும்னா 19ஓட மல்டிபிளாக தான் இருக்க முடியும். 19ஓட மல்டிபிள் 95. 19ங்கிறது பிரைம் நம்பர். எப்பயுமே பிரைம் நம்பரோட டேபிள்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க. அட்லீஸ்ட் 30 வரையிலுக்கு பிரைம் நம்பர்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. முக்கியமாக 17 19 13 23 29 இதனுடைய மல்டிபிள்ஸ்லாம் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும், பார்த்தோன்னா அடிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன வேணாலும் மேலே கீழே மல்டிபிள் பண்ணி கீழே எப்படி 19 வரும். 19 இதை கேன்சல் ஆகும்னா சிபி மஸ்ட் பி மல்டிபிள் ஆஃப் 19 தான் இருக்க முடியும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 9 வாங்க. ட்ரையாங்கிள் PQR STU காங்கிரண்ட்னா ஈக்குவல் PQR STU. சரியா, PQR இந்த ஆங்கிள் 60 PRQ இந்த ஆங்கிள் 30 60 30 அது 90 தான் இருக்க முடியும். STU இஸ் 60 என்ன கேட்குறேன், TSU இது 90 தான் இருக்க போகுது. சரியா, சிம்பிளான கொஸ்டின் தான். TSU. கொஸ்டின் நம்பர் 10. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் டிவிசிபிள் பை. இந்த 3 நம்பரையும் மல்டிபிள் பண்ணா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர் இது. இது அடிக்கடி யூபிஎஸ்சியில் வேற அடிக்கடி கேட்குறாங்க. இது 3ஐயும் மல்டிபிள் பண்ணா 1001. 3 கன்சிக்யூட்டிவ் பிரைம் நம்பர்ஸ். இந்த 3ஐயும் மல்டிபிள் பண்ணா ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க. இந்த 3ஐயும் மல்டிபிள் பண்ணா சப்போஸ் ஒரு 3 டிஜிட் நம்பர் எடுத்துங்க. லெட்ஸ் டேக் 253. 253 1001 மல்டிபிள் பண்ணா 253 வரும். கேர்ஃபுல். ஓகே,
அப்படியே 3 டிஜிட் திருப்பி ரிப்பீட் ஆகும். அதுதான் 100 மல்டிபிளோடைய இது. அப்படி பார்த்தீங்கன்னா 803 803 இது வந்து 1001 டிவைட். பார்த்தோன்னே அடிச்சிடாதீங்க இதுதான் ஆன்சர்னு. அவன் கொடுத்தது நாட்டு, அதில் தான் நாட்டே வச்சிருக்கான். சரியா? இது 6 டைம்ஸ் ஆஃப் 101. கண்டிப்பாக இதுவும் இல்லை, ஏன்னா டிவைட் ஆகக்கூடாது. ஓகே, 105 இது பார்த்தா 1001 15 மல்டிபிள் பண்ணி பாருங்க, 15015. ஸோ இதுவும் 1001 டிவைட் ஆகும், இது இல்லை. சாரி. ஓகே, ஸோ இது மட்டும்தான் வந்து 1001 டிவைட் ஆகாது. ஓகே, கேர்ஃபுல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஷார்ட்கட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 11 வாங்க. A is to B, B is to C. வந்து B வந்து 96 ஆ, என்ன வேணுமா? A and C என்ன கேட்கலாம். B 96னா A by 96 equal to 96 by C. ஓகே, ஏசிங்கிறது என்னவா இருக்கணும்? ஏசி வந்து 96ஓட ப்ராடக்டாக தான் இருக்க முடியும். ஓகே, சரி. ம், ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். 6 into 6 6ல் முடியுமா? ஏசி வந்து 6ல் முடியணும். அதாவது 4 into 4 6ல் முடியுது, 2 into 6 6ல் முடியுது, 8 into 8 6ல் முடியல, 6 into 6 6ல் முடியுது. சரியா? 3 ஆன்சர் முடியுதா? ஓகே. ம், வேற என்ன? மல்டிபிள் ஆஃப் 9, இது வந்து மல்டிபிள் ஆஃப் 96, இது ஒரு மல்டிபிள் ஆஃப் 3, இது ஒரு மல்டிபிள் ஆஃப் 3, மல்டிபிள் ஆஃப் 9 வரணும். இது மல்டிபிள் ஆஃப் 3 கிடையாது, இது மல்டிபிள் ஆஃப் 3. மல்டிபிள் பண்ணால் மல்டிபிள் ஆஃப் 9 வராது, இது எலிமினேட் பண்ணலாம். அதே மாதிரி இது மல்டிபிள் ஆஃப் 3 இல்லை, இது மல்டிபிள் ஆஃப் 3 9 வருது, இது வச்சுக்கலாம். இது மல்டிபிள் ஆஃப் 3 கிடையாது. சான்சஸ் 32 and 288. சிம்பிள். கொஸ்டின் நம்பர் இப்படி லாஸ்ட் டிஜிட் வச்சு கூட போகலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 12 வாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி நாட்டு, ஃபால்ஸு, நாட் ட்ரூ, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நம்ம மைண்டு ஃபுல்லாகவே பாசிட்டிவானது கரெக்டானதுக்கு மைண்டு டியூன் பண்ணியிருப்பீங்க. நாட்டுக்கு டக்குன்னு போகாது மைண்டு. Circumcenter is the center of the circle which circumscribe the triangle. Okay, circumcenter is the center of the circle which circumscribes the triangle. Correct தான். எல்லா vertex வழியாகவும் பாஸ் ஆகும். Angle of any side of in center is always 90 degree more than the angle of opposite vertex. Okay, உள்ளுக்குள்ள சர்க்கிள் இருக்கு, இந்த ஆங்கிள் வந்து இன் சென்டர், இந்த ஆங்கிள் வந்து இதோட 90 டிகிரி. இந்த ஆங்கிளோட ஃபார்முலா என்னன்னா, இது சப்போஸ் ஏ அப்படின்னா இது ஏ பிளஸ் 90 பிளஸ் ஏ பை 2. 2 ஏ என்ன வேணா இருந்துட்டு போகுது, அதாவது 90ஓட அதிகமாக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி திஸ் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். Inside is the point of congruence of angle bisector of the triangle. Okay, centroid of the triangle divides the centroid of the triangle divides each median in the ratio 2:1. இது ரைட்டு. இது வந்து in center of the point congruence of the angle bisector of a congruence angle bisector. எல்லாம் ரைட்டு தானே? In center is the point of the congruence of the angle bisector of a triangle. In center என்ன? Angular bisector is congruence of angular bisector. Congruence intersection of movement. I think இது வரல நினைக்கிறேன். செக் பண்ணுவோம், ஒரே ஒரு செகண்ட் இருங்க. கொஸ்டின் நம்பர் 12. ஓகே, ஸோ இப்போதைக்கு ஹோல்டு பண்ணி வைங்க இந்த கொஸ்டினை. சரியா? ஐ திங்க் மற்றதெல்லாம் ரைட்டு தான். Which circumscribes this triangle, right? Angle formed by any side at
at the incenter always 90 degree more than the 90 degree more than 90 ஓட half of that 90 plus கிடையாது 90 plus 90 அவன் டிஃபரன்ஸே 90 சொல்லியிருக்கான் தப்பு 90 ஓட half of this தப்பு இதுதான் ரைட் சாரி ஓகே என்னன்னா 90 மட்டும் மோர் இல்ல 90 பிளஸ் அதோட half of the angle மோர் ஓகே அந்த ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிளுக்கு அதாவது என்ன சொல்றான்னா ஒரு இன்சென்டருக்கு இந்த ஆங்கிள் வந்து இதோட 90 டிகிரி அதிகமா தப்பு இது சப்போஸ் 30 டிகிரின்னு வச்சுக்கோங்க இப்போ 90 அதிகம்னா 120 தானே வரணும் ஆனால் 120 வராது இந்த ஆங்கிள் எவ்வளோ தெரியுமா இருக்கும் 90 பிளஸ் 30/2 எவ்வளோ ஆச்சு 15 இதை ஆட் பண்ணா 105 இதுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸு 90 கிடையாது 75 ஓகே ஸோ 90 டிஃபரன்ஸ் கிடையாது 90 பிளஸ் ஆஃப் ஆஃப் தட் அதுதான் மோர் தென் ஆன்சர்ஸ் ராங் ஓகே கொஸ்டின் தெரியணுங்க மற்றதெல்லாம் ரைட்டு ஸ்டேட்மெண்ட் ஓகே 0.58 இது பார்த்தாவே தெரியுது 2 times of this 2 into 7.5 is 15 இப்படி வச்சுக்கோங்க இது வந்து 17 அடிக்க போகிறேன் எத்தனை 17 இருக்கு 3 17s of 15 remaining 85ல 0.5 ஸோ 3.5 3.5 7/2 எடுத்துக்கிறேன் மைனஸ் 7 into 5 35 35/2 ஸோ 7 minus 35 எவ்வளோ ஆச்சுன்னா 28 is minus 14 15 minus 14 is 1 answer is 1 simple. Question number 14. A thief is chased by a policeman 3 km. Distance between 3 km. The speed of the policeman is 75 km per hour. 60 km per hour. The policeman will able to catch the thief and covers the distance. எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல அவன் கவர் பண்றான் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இனிஷியலாக 3 கிலோமீட்டர் இருக்கா அதுதான் வந்து இனிஷியல் டிஸ்டன்ஸ் 75 minus 60 போட்டுனா 3/15 3/15 இது டைம் எவ்வளோ நேரத்தில் பிடிப்பாங்க இது டைம் 1/5 hours பிடிப்பாரு அது ஓகே த போலீஸ்மேன் வில் ஏபிள் டு கேட்ச் தி thief when thief would have covered thief would have coveredனா 3 கிலோமீட்டர் இதில் இருக்கான் இங்கே thief இருக்கான் இங்கே போலீஸ் இருக்கான் thief எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருப்பான்னு கேட்கலாம் thief எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருப்பான டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன ஸ்பீட் இன்டு டைம் வந்து இவ்வளோ நேரத்தில் கேட்ச் பண்ண போகிறாங்க ஓகே ஸ்பீட் ஆஃப் தி thief is 60 into 1/5 கேன்சல் பண்ண 12 கிலோமீட்டர் ஓடி இருப்பான் யாரு thief ஆன்சர்ஸ் 12 ஓகே இதே கொஸ்டின் போலீஸ்மேன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இவர் இங்கிருந்து வரணும் இங்கே அவருக்கு எக்ஸ்ட்ரா 3 கிலோமீட்டர் ஆயிருக்கும் ஆன்சர் 15 ரெண்டுமே ஆப்ஷன்ல இருக்கும் கேர்ஃபுல் போலீஸ்மேன் வில் ஏபிள் டு கேட்ச் த thief when the thief would covered thief எவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் போயிருக்கான்னு கேட்குறாங்க கிளியராக கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸ் 12 கொஸ்டின் நம்பர் 15 வாங்க average weight of the 15% is 1.2 increase when new person whose weight is 51 kg replace the new one okay ஒரு 5 பேர் இருக்காங்க அவங்களுடைய ஆவரேஜ் வெயிட் 1.2 இன்க்ரீஸ் ஆகுதான் உள்ள ஒருத்தன் வெளியே போறான் ஒருத்தன் 51 kgல அது பதிலாக ஒருத்தர் உள்ள வரான் வெளியே போறான்ல அதே எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணுங்க 51 kg எல்லாத்துக்கும் சரியா உள்ள வரான்ல அவனுக்கு 51 kgன்னு வைங்க இப்போ உள்ள வரதுனால எத்தனை கேஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 1.2 kg எத்தனை பேர்த்துக்கு 15 பேர்த்துக்கு 15 into 1.2 அப்படியே போடுங்க வில் கெட் இட் 15 to 12 180 180ல லாஸ்ட் லிஸ்ட் கட் பண்ண 18 அப்படியே ஆட் பண்ணுங்க ஆன்சர் 69 இந்த மாதிரி போடுறதுக்கு கற்றுக்குங்க ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் சரியா டைமிங் சேவ் ஆகும் கொஸ்டின் நம்பர் 16 வாங்க the following expression is equal to cot 85 அப்படியே வச்சுக்கோங்க cos 75 அப்படியே வச்சுக்கோங்க cos 105ங்கிறது cos 90 plus 15 cos 90 plus 15 90 plus 15 sin 15 வரும் sin 15 ஆனால் cos செகண்ட் குவாட்ரண்ட்ல மைனஸ் செகண்ட் குவாட்ரண்ட் இது cos வேல்யூ மைனஸ் sin 15ங்கிறது cos 75 ஈக்குவல் இந்த cos 75 இந்த cos 75 கேன்சல் ஆகிடும் இது போத் ஆர் சேம் ஸோ திஸ் இஸ் 0 இங்கே வாங்க cot 275 cot 275ங்கிறது எந்த குவாட்ரண்ட் 270 plus 4th quadrant cot becomes tan ஆயிடும் tan 5 ஆனால் மைனஸ் tan 5 அப்படிங்கிறது cot 85ம் tan 5ம் ஒன்று தான் ஸோ திஸ் இஸ் tan 85 இது cot 85 ரெண்டுமே கேன்சல் ஆகி 0 ஸோ ஆன்சர் இஸ் 0 கொஸ்டின் நம்பர் 17 வாங்க x plus y plus z equal to 4 இந்த மாதிரி அல்ஜீப்ரா கொஸ்டின் தான் உங்களுக்கு டைம் சேவ் பண்ணி கொடுக்கும்
அல்ஜிப்ரால ஸ்ட்ராங்கா இருங்க. இது கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க, இது கேட்குறாங்க. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. திஸ் இஸ் 16, இது x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் திஸ். இந்த வேல்யூ 12 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவல் டு 16. 12 அங்கே போனால் 4 ஆகிடும். 4 டிவைட் பை 2 இஸ் 2 இஸ் ஆன்சர். Question by 18. Okay. 5 காமன் எடுத்து அந்த பக்கம் ரீட் பண்ணுங்க. y plus 1 by y equal to 11 by 5. சரியா? ஸ்கொயர் மைனஸ் 2 தான் இதனோட வேல்யூ. 11 by 5 ஸ்கொயர் minus 2 போட்டிங்கன்னா 121 divided by 25 minus 2. 2 into 5 is 20. 50 வரும். 50 121 minus 50 னா 1ல முடியும். லாஸ்ட் டிஜிட் 1ல முடியுற மாதிரி பாருங்க. 2 into 5 0. 0 plus 1 is 1ல முடியுது. இது 1ல முடியுது. இது 1ல முடியல. இது 1ல முடியுது. சரியா? ஃபைன். 121 minus 50 divided by 25. ஓகே, 125 இது 75 சாரி 120லேருந்து 71. 71ல நம்மளுக்கு 2 டைம்ஸ் தான் இருக்கு. ஆன்சர் இஸ் திஸ் ஒன். கொஸ்டின் நம்பர் 19. இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். 1 plus tan squared equal to secant squared theta 2 tan a upon secant squared a. Secant squared இங்கிறது அப்படியே cos squared a மேலே எடுத்துட்டு போயிருங்க. 2 tan a இங்கிறது sin a by cos a போட்டுருக்குங்க. ஒரு cos a, இன்னொன்று cos squared a, ஒரு cos squared a கேன்சல் ஆகிடும். 2 sin a cos a sin 2a. ஆன்சர்ஸ் திஸ். அதாவது லட்டு மாதிரி இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்குது. நம்ம வந்து ஏக்கு வேல்யூ போடுறேன், 30 டிகிரி போடுறேன், 45 டிகிரி போடுறேன், இந்த வேலையை வச்சுக்காதீங்க. இந்த வேல்யூ போடுறதெல்லாம் கண்டிப்பாக போடுங்க, ட்ரை பண்ணுங்க. ஆஃப் சாய்ஸில் ஆன்சரு நம்பராக இருந்தால் மட்டும் போடுங்க. ஆன்சரு நம்பராக இருக்கணும். இந்த மாதிரி மறுபடியும் இன்னொரு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸாக இருந்தால் பெட்டர் டு சால்வ் இட். அதுதான் டேன் நல்லது. ஓகே, இப்போ பாருங்க, இந்த கொஸ்டினில் பாருங்க, நான் சால்வ் பண்ணுறேன். θ = 0ன்னு போடுறேன். θ = 0 போட்டால் cos 50 sin 15 ஆகும், மைனஸ் cos 14 ஆகும். cos 40ங்கிறது sin 50 ஈக்குவல் sin 50 minus sin 50 is 0. So answer is this. Question number 21. Two successive increment 30 and successive increment 30% is what percentage more than two successive decrement 30%? Okay. Successive increment பாருங்க, formula a plus b plus 2a plus a squared by 100. இதுதான் successive increment. Successive decrement வந்துன்னா 2a minus a squared by 100. இது this. இதில் 2a எவ்வளோ 60, 30 போட்டிங்கன்னா 30 ஸ்கொயர் எவ்வளோ 90, 900 plus 9. So answer is 69% increment. Okay. 69% increment. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 minus 9, 51. Okay, 51% decrement. Successive decrement. Okay. இப்போ என்னன்னா, ஒரு 100 ரூபா ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுப்போம். 100 ரூபா ப்ராடக்ட்டு இன்க்ரிமெண்ட் போனீங்கன்னா 169 ஆகுது. அதாவது 69%. டிக்ரிமெண்ட்டுக்கு போனீங்கன்னா 51% குறைஞ்சிருது. அதாவது 49 ஆகுது. ஓகே, சரி, இப்படி வந்துச்சா? Two successive increment is not equal by what percentage more than? The more than less than a difference பாருங்க. 169 minus 49 divided by than பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கு? சக்சசிவ் டிக்ரிமெண்ட், தட் இஸ் 49. இப்படி போடுங்க. இது என்ன வருதோ அது ஆன்சர். இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணா 120 வருமா? 120 divided by 49 into 100. Two successive increments 69 மட்டும் எடுத்துருக்காங்க. 69 மட்டும் எடுத்துருக்காங்க. சாரி, இன்க்ரிமெண்டோட வேல்யூ கொடுக்கல,
ஜஸ்ட் 69 மட்டும் எடுத்திருக்காங்க. இது 69% குறைஞ்சிருக்கு, அது 59% குறைஞ்சிருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது குறைஞ்சிருக்கு. ஸோ 69 minus 51, 69 minus 51 is 18 divided by 51 into 100. 3 அடிச்சிங்கன்னா 6 times, இது வந்து 17 times. 600 17 டிவைட் பண்ண போகிறேன். 3 times of 17 is 51. 3ல ஸ்டார்ட் ஆகணும், either this or this. மற்ற ரெண்டு கழட்டி விடுங்க. 90, 90ல 5 times of 15 is, அப்போ இதுக்கு மேலே ஸ்டாப் பண்ணுங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி ரவுண்டட் ஆஃப்னா 2வது டிஜிட்ல ஆன்சர் வந்துடும். சரியா? 2வது டிஜிட் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, 2வது ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். அதுக்காக ட்ரை பண்ணுங்க. கிளியரா? ஓகே. ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கியூபாய்டு. கியூபாய்டு ஃபார்முலா என்ன? 2 into L plus B, LB plus BL plus HL. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 35, இது மல்டிபிள் பண்ணால் 77, அது மல்டிபிள் பண்ணால் 55. This is 17 carries 1, 167. இது 2 times மல்டிபிள் பண்ணுங்க. 4ல முடியும், இது மட்டும் தான் 4ல முடியுது. எனிஹா, பட் 167 2 is 334 தான். கொஸ்டின் நம்பர் 23 வாங்க. பார் கிராஃப். கொஸ்டின் என்ன? Demand of P is, company P is what percentage of company Q? Demand வந்து 3276. Is na equal. What percentage? X percentage of. இங்கேயும் டிமாண்ட், அங்கேயும் டிமாண்ட். சரியா? சம்டைம் இங்கே டிமாண்ட் கொடுத்துட்டு அங்கே வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துருவாங்க, பார்த்துக்குங்க. இங்கே டிமாண்ட், அங்கேயும் டிமாண்ட். இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் திஸ்? 4550. கேன்சல். ஓகே. முடிஞ்சா 5 அடிச்சிங்கன்னா 91 வரும். இது வந்து 2 வரும். ஸோ 2 வந்து 2 times of 6 is 12, carries 1, 54. 54 plus 1 is 55. ஏன் 55னா 2 into 27 மல்டிபிள் பண்ணிட்டேன், 54 வரும், ஒரு கேரி. அப்படி மல்டிபிள் பண்ணுங்க, 2 டிஜிட்டா மல்டிபிள் பண்ண ஆரம்பிங்க. சரியா? 61. 7 times of this is 790 63 தானே, அதனால 7 763 இப்படி போட்டேன். This is 8 1 1 8 18 வரப்போகுது. எப்படினாலும் 2 times வரப்போகுது. இது மட்டும் தான். ஸ்டாப் இட். 7ல 2 நம்பர் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 18 வரும். அங்கே முடிங்க, ஃபுல்லாலாம் கம்ப்ளீட் பண்ணாது. இந்த மாதிரி பர்பஸே வந்து இன்கம்ப்ளீட்டா போடணுங்கிறதுக்காக தான். நான் எண்டு வரைக்கும் போட்டுட்டு இருக்காதீங்க. இன்கம்ப்ளீட் ஸ்டேஜ்ல ஆன்சருக்குள்ள போங்க. கொஸ்டின் நம்பர் 24 வாங்க. A man can finish in 10 days and woman can finish 12 days. How many days will they work together, finish the work? Man working together every day. Okay, ரொம்ப சிம்பிள் தான். 1/10 1/10 plus 1/12. ரெண்டுக்கு எல்சிஎம் பாருங்க. எல்சிஎம் is 60. 6 plus 5, that is 11/60. 11/60 உல்டா போட்டிங்கன்னா 60/11. ஓகே, சிம்பிள். இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். நான் ஒன்றும் புதுசாக கிரியேட் பண்ணல. நான் புதுசாக எதுனா ஏதாவது உள்ள செக் வச்சிருப்பேன், பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 25. ஓகே, இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. Shopkeeper offers 3 schemes as a given below to sell a particular type of product. Which of the following schemes maximum discount percentage? மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் எத்தனை பர்சன்டேஜ் பார்ப்போம். இதில் பாருங்க, பை 6 4 ஃப்ரீயா. இப்போ டிஸ்கவுண்ட் பார்த்தா 4, வெளியே போன ப்ராடக்ட் 10 into 100 கொடுங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 40% டிஸ்கவுண்ட். இங்கே வாங்க, 5 out of 10. 5 out of 10 அப்படின்னா இது ரெண்டே ஆட் பண்ணுங்க. ஃப்ரீ மட்டும் மேலே போடுங்க, கீழே வந்து டோட்டல் போடுங்க. into 100 போட்டிங்கன்னா 50% டிஸ்கவுண்ட். ஆப்வியஸ்லி பி தான் டிஸ்கவுண்ட் இப்போதைக்கு அதிகம். இப்போ சி வந்து அதே டிஸ்கவுண்ட் வருதான்னு பார்ப்போம். ஓகே, டிஸ்கவுண்ட் வரல அப்படின்னா ஸ்டாப் இட். இங்கே பாருங்க, 2 டிஸ்கவுண்ட் கொடுத்தானா ஃபார்முலா A plus B minus AB/100. இதுதான் டிஸ்கவுண்ட் ஃபார்முலா. இது ரெண்டையும் ஆட் பண்ணாவே 32 தான், 42 தான் வரும். மைனஸ் 18 into 24 டிவைட் பை 100. இது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, 42 கம்மியாக தான் வரப்போகுது. ஆல்ரெடி இது 40க்கு மேலே வந்துருச்சு. இது ஸோ ஆன்சர் பி மஸ். அதோட ஸ்டாப் பண்ணிட்டு சரியா? ஸோ இதில் வந்து இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஓகே, இதில் ஒரு விஷயம் என்னன்னா, 2-3 இடத்துல நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மற்றபடி நான் ஃபுல்லாலாம் இது பண்ணல. உங்களுக்கு கண்டிப்பாக பின்னாடி ஏதோ ஒரு கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய டார்கெட் வந்து 10 minutesல 15 கொஸ்டினாக இருக்கணும். அவ்வளோதான்.
அந்த 15 கொஸ்டினே எனஃப். ஏன்னா உங்களுடைய நம்பர் ஆஃப் அந்த கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால 15 அந்த கட் ஆஃப் வந்து ஒரு ரீச் வைக்கிறான் பார்த்தீங்களா, அது 10 மினிட்ஸ்லேயே அடைஞ்சிருங்க. மிச்சம் 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு வந்து 18 கொஸ்டினா 20 கொஸ்டினாங்கிறது அந்த 5 மினிட்ஸ் தான் டிசைட் பண்ணும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களால் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்க, உங்களால் 12 to 15 கொஸ்டின் ஈஸியாக எடுத்துட முடியும். 18 கூட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்துடுவீங்க. ஆனால் 18 to 90 வராங்கட்டியும் உயிரே போயிடும். ஒரு கொஸ்டின் வரதுக்கு 10 கொஸ்டினா 10 டெஸ்ட்டாக எழுத வேண்டும். 20 வராங்கட்டி அவ்வளோதான். அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? இந்த ஈஸி ஸ்டேஜ் அடைஞ்ச உடனே நம்ம எல்லாம் ஓகே 12 ஈஸியாக வந்தது, 15 ஈஸியாக வந்தது. 18லேருந்து 20 போக வேண்டிய முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு தான் நீங்கள் மெனக்கிடணும். அது வந்து டயர் 2க்கு போடுற எஃபர்ட்டு. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த வருஷம் ஏஓவுக்கு பயங்கர வாய்ப்பு. டயர் 1ல நல்ல ஸ்கோர் எடுங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் மீட் பண்ணுவோம். பை.